நம்மளுடைய ராசிநாதன் புதனோட சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்துல இருக்கார். 11ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து புத ஆதித்ய பத்திய யோகத்துல நல்ல லாபங்கள் தான் கிடைக்கப் போகிறது. எதுல கவனமா இருக்கணும்னா, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். கால் நரம்பு இழுக்கிறது. ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 3ஆம் இடமே புதனோட வீடு. அவர் நமக்கு 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல உட்கார்றது அப்படின்றது லாபங்கள கொஞ்சம் நான் தடை பண்ற மாரியான சூழல்லாம் கிரியேட் பண்ணுவாரு. நெறைய டிராவல் பண்ண போறீங்க இந்த தடவ. நெறைய டிராவல் பண்ண போறீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் இடம் நான் திடீர் அதிர்ஷ்டம் சொன்னேன்ல. இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா தீர்மானம் செய்யப்படும்? எது திடீர் அதிர்ஷ்டம்? நீங்க சொல்லுங்க. எது அதிர்ஷ்டம்? எனக்கு எது வேணுமோ, அது என்கிட்ட கிடைச்சா அதுதான் அதிர்ஷ்டம். கரெக்ட்டா? நான் இஷ்டப்படுறது, அதுவாக என்கிட்ட வர்றது அதிர்ஷ்டம். வேற என்ன? அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்க இஷ்டப்பட்டதெல்லாம் அதுவா வரப்போகுது. இந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்கப் போகிறது. சில பேருக்கு பண தேவையா இருக்கலாம். சில பேருக்கு நல்ல ஹெல்த் தேவையா இருக்கலாம். சில பேருக்கு வேலை தேவையா இருக்கலாம். சில பேருக்கு கடவுளின் அருள் தேவையாக இருக்கலாம். சில பேருக்கு நகை தேவையாக இருக்கலாம். சில பேருக்கு கடன் அடையிறதே தேவையா இருக்கலாம்.